இந்த ஒரு பாயிண்ட் வரும் அந்த அளவுக்கு இது இருந்திருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் எதிர்த்து அப்போவே அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம இன்னும் மெயின்டைன் பண்ணணும், இன்னும் நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுங்கிற ஒரு கான்டெக்ட்ல அவங்க பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸை பற்றி பேசுகிறாங்க. இது எது சம்மந்தமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து திடீர்னு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனை பற்றி ஏன் பேசணும்? இப்போ ரீசெண்டாக மகாராஷ்டிராவில் ஒரு எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிச்சு. நீங்கள் பரவலாக நிறைய எலெக்ஷன் கிரிட்டிக்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டில் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் நடந்தப்போ காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ ஸ்டேட் எலெக்ஷன் நடக்கிறப்போ அப்படியே தலைகீழ பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க நிறைய இடத்துல. அப்புறம் லாஸ்ட் கொஞ்ச நேரத்தில் நிறைய ஓட்டு பதிவாயிருக்குது. இந்த மாதிரிலாம் சில கான்ட்ரவர்சிஸ் நார்த் இந்தியாவில் இது ரொம்ப பெருசாக பேசப்பட்டு இருக்குது. ஓகேவா? மகாராஷ்டிராவில் எந்த அளவுக்கு எலெக்ஷன் வந்து எஃபிகசி நியாயமாக இருக்குதுங்கிற ஒரு கான்வர்சேஷன் நிறைய போயிட்டு இருக்குது. ஸோ அதையுமே அவங்க பேசுகிறாங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் வேணும். ஏப்ரல் இதுதான் வந்து அம்பேத்கர் அவர்கள் நினைக்கிறதாவும் இருக்கும். நியாயமான ஒரு எலெக்ஷன் வேணும். அதுக்கப்புறம் வந்து அவங்க பிறந்த நாள் அன்னைக்கு வந்து ரைட் டு ஜஸ்டிஸ் டே அப்படிங்கிற ஒரு நாளாக அனுசரிக்கணும் அப்படிங்கிறாங்க. இன்னமும் மணிப்பூரில் என்னென்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு தெரியும்.